நாங்கள் என்ன பெருசாக ஆசைப்பட்டுட்டோம், கடைசியாக ஒரு வாட்டி சென்னையில் சேப்பாக்கத்தில் தலை ஒரு 6 அடிக்கணும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது ஒரு குத்தமா அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க சென்னை ஃபேன்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஃபேன்ஸு, மும்பை ஃபேன்ஸு கொண்டாட்டத்துடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. காரணம் IPL உடைய ரீஷெட்யூல் டேட்லாம் வந்து போச்சு. அந்த அட்டவணையை பார்த்துட்டு இந்த வாட்டி கப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு 2 டீம் ஃபேன்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது பார்த்துருவோமா? எல்லாருக்குமே தெரியும் IPL 2025 சீசன் பயங்கரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. மார்ச் 22 ஸ்டார்ட் ஆன அந்த IPL சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 74 போட்டிகள் கொண்ட இந்த சீசன்ல 58 போட்டி முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட சூழல தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரமா அடைஞ்சிச்சு. பாதியிலேயே அந்த IPL சீசன் நிறுத்தப்பட்டுச்சு. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, தர்மசாலால அந்த 58வது போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்விளக்குகள்லாம் அணைக்கப்பட்டுச்சு. அதன் காரணமாக பஞ்சாப் DC மேட்ச் அப்படியே நிப்பாட்டப்பட்டுருச்சு. அப்படிப்பட்ட இந்த சூழல தான் அடுத்து இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும், மீண்டும் நடக்குமா? சில பேர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் நடக்கும், இந்த வாட்டி சீசனே கிடையாதுப்பா, RCB உங்களுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழல தான் நோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி BCCI ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதாவது வர்ற மே 17ஆம் தேதியிலிருந்து இந்த மேட்ச் தொடங்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் கேம் பாத்தீங்க அப்படின்னா மே 14ஆம் தேதி நடக்குது. ஸோ அதே ஷெட்யூல் தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இரவு 7:30க்கு. ஸோ அதே மாதிரி அதே கான்டெஸ்ட்ல தான் நடக்குது. முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா பெங்களூருக்கும் கொல்கத்தாவுக்கும் மேட்ச் நடக்குது பெங்களூர்ல. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மே 18ஆம் தேதி இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா மதியானம் 3:30க்கு நடக்குது. அங்க ராஜஸ்தானும் பஞ்சாபும் மோதுறாங்க ஜெய்ப்பூர்ல. அடுத்தபடியா மே 18ஆம் தேதி இன்னொரு மேட்ச் நைட்டு வச்சிருக்காங்க 7:30க்கு. டெல்லி குஜராத் ஆடுறாங்க டெல்லியில. மே 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா இரவு 7:30க்கு பாத்தீங்கன்னா லக்னோவும் ஹைதராபாத்தும் மோதுறாங்க லக்னோல. மே 20ஆம் தேதி சென்னையும் ராஜஸ்தானும் மோதுறாங்க. அந்த போட்டி தான் சென்னையில் நடக்க இருந்துச்சு, பட் இப்போ டெல்லிக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதுதான் சென்னை ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு. என்ன காரணம்னா, எப்பயுமே கடைசி மேட்ச் அப்போ அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபேன்ஸுக்கு அழகாக பேட்டில் பாலெல்லாம் அடித்து தூக்கி போடுவாங்க, நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கடைசி மேட்ச் நடக்கலை அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கு. இன்னொன்று, ஒருவேளை இதுதான் தலையோட கடைசி சீசனும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் இல்லைப்பா, நான் ஒரு 6-7 மாதம் இன்னும் டைம் இருக்கு இல்லையா, நல்லா ஃபிட்டாக இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த வருஷம் ஆடுவார் அப்படின்னு நம்பப்படுது. வந்தால் மீண்டும் அந்த குடுப்பனை சென்னை ஃபேன்ஸுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ மே 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் டெல்லிக்கும் மேட்ச் நடக்க போகுது மும்பையில். மே 22 பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் நைட்டு மேட்ச் குஜராத்துக்கும் லக்னோக்கும் நடக்க போகுது அகமதாபாத்தில். மே 23ஆம் தேதி பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் நடக்குது பெங்களூரில். மே 24ஆம் தேதி பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் ஜெய்ப்பூர்ல மேட்ச் நடக்குது. மே 25ஆம் தேதி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மதியானம் முதல் மேட்ச் நடக்குது 3:30க்கு. குஜராத்துக்கும் சென்னைக்கும் அகமதாபாத்தில் நடக்குது. அந்த மேட்ச் தான் சென்னைக்கு கடைசி மேட்ச். இன்னும் 2 கேம் இருக்கு இல்லையா, ஸோ 2வது கேமா அந்த கேம் தான் இருக்க போகுது. அது அகமதாபாத்தில் நடக்க போகுது. அடுத்ததா இரவு மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஹைதராபாத்துக்கும் கொல்கத்தாவுக்கும் மேட்ச் நடக்குது, டெல்லியில் நடக்குது. 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு 7:30க்கு பஞ்சாபும் மும்பையும் ஆடுறாங்க ஜெய்ப்பூர்ல. கடைசியாக மே 27 தான் பார்த்தீங்கன்னா 7:30க்கு லக்னோக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் நடக்குது. அதுதான் அந்த பிளே ஆஃபுக்கு முந்தின கடைசி மேட்ச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கான மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் ஆரம்பிக்கும். மே 29 பார்த்தீங்க அப்படின்னா 7:30க்கு குவாலிஃபயர் 1 நடக்க போகுது. மே 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட்டர் 1 நடக்கும். அதுக்கப்புறமா தான் ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 2 நடக்குது. கடைசி போட்டி ஜூன் 3ஆம் தேதி நடக்குது, அதுதான் ஃபைனலு. ஸோ எல்லா டீமுமே ஒரு பயங்கரமான ஃபார்மில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 டீமு அந்த கண்டெண்டர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு 4 டீம் தான் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய சண்டைகள் கடைசி 10 போட்டிகள் இருக்குது. யார் முன்னேறுவாங்க யார் பின்னேறுவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விலாம் இருக்குது. இந்த சூழலை தான் பெங்களூரு ஃபேன்ஸும் சரி மும்பை ஃபேன்ஸும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த RCB மேட்ச் எல்லாம் அப்படியே தடபட்டு போயிருமோ, ஒருவேளை இந்த சீசனே கிடையாது அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப அழகாக இல்லை, எங்கிட்ட ப்ராப்பரான டீம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சைடு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங்கில் தோத்தோம், அப்புறம் 6 மேட்ச் தொடர்ச்சியாக அடித்தோமா, இந்த வாட்டி கப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கிறாங்க மும்பை ஃபேன்ஸு. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.